Dear students, welcome to Solve Easy Max channel. Last 2 classes அல்ஜீப்ராவோட பேசிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். 2 பார்ட்டாக பார்த்துருந்தோம் இல்லையா? பார்ட் 1 அண்ட் பார்ட் 2. ஸோ நீங்கள் எல்லாம் அதில் தரோவாக இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் புதுசாக இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 25 மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் அல்ஜீப்ரா சாப்டரில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், ஃபைண்ட் த கோஎஃபிஷியன்ட், வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் in 2t plus 5. ஸோ இதில் 2t plus 5ல கோஎஃபிஷியன்ட் எது, வேரியபிள் எது, கான்ஸ்டன்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ we know very well கோஎஃபிஷியன்ட்ன்றது வேரியபிள் கூட சேர்ந்துருக்குது. ஸோ கோஎஃபிஷியன்ட் இஸ் 2 and then variable is t, correct? t and then constant is 5. Okay. Now the second question, in 200x the variable is. So without doubt we know variable is x. 200 coefficient, variable is x. So the answer is x. The third question, the algebraic form of product of 7y and 4z is. 7y and 4z ப்ராடக்ட் ஃபார்மில் எப்படி எழுதுவோன்னு கேட்குறாங்க அல்ஜிப்ரிக் ஃபார்மில். ஸோ 7y and 4z ப்ராடக்ட்னா என்ன? மல்டிப்ளிகேஷன். ஸோ 7y into 4z. ஸோ இதுதான் அல்ஜிப்ரிக் ஃபார்மில் எழுதுறது இல்லையா? 7y into 4z அப்படின்னு எழுதுகிறோம். வெறும் அவங்க ப்ராடக்ட் எழுத சொல்ல அல்ஜிப்ரிக் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அல்ஜிப்ரிக் ஃபார்ம் ஆஃப் ப்ராடக்ட்னா 7y plus 4z. கிளியர்? ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் 4 and 3b is. The product of 4 and 3b is. So 4 3b minus 3b. Sorry, minus 3b is. So the product of 4 and minus 3b is என்னது? 4 into minus 3b. Clear? So which is equal to, we know very well, we have to multiply the numbers first. So 4 into minus 3. 4 into minus 3, we know 4 3s are 12 and plus and minus. Plus multiplied by minus, the answer is minus. So 4 into 3 is equal to minus 12. 4 into minus 3 is equal to minus 12. So minus 12. Variable b மட்டும்தான் இருக்கு. So minus 12b. Clear? And then the next sum. The sum of 5x plus 3y and 4x minus 2y. So the sum of 5x plus 3y and 4x minus 2y என்ன பண்ணணும்? ரெண்டையும் sum பண்ணணும் இல்லையா? So 5x plus 3y and 5x plus 3y and then plus 4x minus 2y. So like terms எல்லாம் add பண்ணிக்கணும். Like termsனா x and 5x and 4x. 5x plus 4x we know which is 9x. And then like terms 3y and minus 2y. So plus 3 minus 2. So different signs. So we have to subtract பண்ணிட்டு biggest number ஓட sign தான் ஆன்சரில் பண்ணும். So 3 minus 2 is 1. The biggest number is 3. Sign plus இருக்கு. So ஆன்சரில் plus 1. So plus 1y. Okay. This can be written as 9x plus y அப்படின்னு எழுதலாம். 1y is nothing y. Clear? So sum, subtract 4x plus 5y from 3x plus 2y. So subtractionல ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஃப்ரம்க்கு அப்புறம் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர்லேருந்து தான் நீங்கள் அதுக்கு முன்னாடி கொடுத்துருக்க நம்பரை சப்ராக்ட் பண்ணணும். தட் மீன்ஸ் சப்ராக்ட் 5 ஃப்ரம் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா 8லேருந்து நீங்கள் 5 மைனஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ அதே மாதிரி 3x ப்ளஸ் 2y இது ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம் மைனஸ் 4x ப்ளஸ் 5y. ஓகே. ஸோ ப்ராக்கெட் வித்தின் ப்ராக்கெட்டில் இருந்துச்சுன்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணும்போது இந்த சைனை நம்ம என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணணும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 3x ப்ளஸ் 2y மைனஸ் 4x minus 5y. So which is equal to like terms 3x minus 4x will become minus x and 5x minus 2y minus 5y will become minus 3y. So minus x minus 3y is the answer.
நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு அல்ஜீப்ரிக் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் சம் இது. இந்த ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணி நம்ம அல்ஜீப்ரிக் வந்து ஈக்குவேஷன் நம்ம எழுதணும், எக்ஸ்பிரஷன் எழுதணும். இஃப் ஜான் இஸ் 6 years old, then 5 times John's age 3 years ago is. See, John is 6 years oldனா இப்போ ஜானோட ப்ரெசன்ட் ஏஜ் என்ன? எக்ஸ் இயர்ஸ் இல்லையா? ஸோ ப்ரெசன்ட் ஏஜ் எக்ஸ் இயர்ஸ் அண்ட் 5 times John's age 3 years ago is. 3 years agoனாலே என்னது? 3 years ago means 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போது எக்ஸ் மைனஸ் 3. ஜானோட ஏஜ் எக்ஸ்னா 3 இயர்ஸ் முன்னாடி என்னவா இருந்திருக்கும்? எக்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் கம்மியாக இருந்திருக்கும். இப்போ ஜானோட ஏஜ் 10னா 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன இருந்திருக்கும்? 10 minus 3 7. ஸோ எக்ஸ் இயர்ஸ் எக்ஸ் மைனஸ் 3 இயர்ஸ். ஓகே, அண்ட் தென் தட் இஸ் 5 times ஜான்ஸ் ஏஜ் 3 years ago. அப்போ 5 timesனா என்ன? 5 times of 2 என்ன பண்ணுவீங்க? 5 into 2. That means 5 times of x minus 3 here. 5 times of John's age 3 years ago is 5 into x minus 3. Okay, next sum போலாமா? Simplify. So simplify 2p இந்த சம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ இதில் வந்து எல்லாம் லைக் டேர்ம்ஸ் தான் நம்ம எல்லாமே சிம்பிளிஃபை பண்ண முடியும். சிம்பிளிஃபைனா என்னது? ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது, மல்டிப்ளை, டிவிஷன், இதெல்லாம் சிம்பிளிஃபை சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு லைக் டேர்ம்ஸ் நிறைய ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. இந்த டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2p இதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது? லைக் டேர்ம்ஸ் p. வெரி குட். ஸோ 2p + p இதெல்லாம் நம்ம லைக் டேர்ம்ஸ்லாம் பக்கத்தில் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2p + p. ஓகே, ஸோ அடுத்தது q. இங்கே ஒரு q டேர்ம் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு q டேர்ம் இருக்குது. ஸோ -3q - 2q. ஓகே, அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன இருக்குது? r டேர்ம் இருக்குது. r டேர்ம் என்ன பார்க்கலாம் பாருங்கள். 4r + 6r. ஸோ -4r + 6r அப்படி எழுதிக்கலாம். லைக் டேர்ம் பக்கத்தில் எழுதிக்கலாம். and then 2p + p 1p. வெறும் p கொடுத்துருந்தாங்க. this is 1p. so 3p. -3q - 2q. Same sign. So we have to add and put the sign minus. So -3 - 2 -5q. Okay, and then here -4 + 6. So different sign we have to subtract and எந்த நம்பரோட பிக்கஸ்ட் நம்பரோட சைனை இங்கே போடணும். ஸோ பிக்கஸ்ட் நம்பரோட சைன் ப்ளஸ்ன்னு நமக்கு தெரியும். 6 தான் பெருசு இல்லையா? 6. ஸோ 6 - 4 is 2. ஸோ 2r is the answer. Okay, next sum. So y² + 2y - 3 - 4y² - 5y - 2. பாருங்கள், இது ப்ராக்கெட் எப்பவுமே ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே ப்ராக்கெட் வெளியில் இருக்கிற சைனை ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறத ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கலாம். y² + 2y - 3. ஓகே, அண்ட் தென் இங்கே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணால் என்ன வரும்? -4y² minus into minus plus 5y minus into minus plus 2. Right? Now இப்போ like terms எல்லாம் நம்ம பிரிக்கலாம். y² - 4y². So 1y² - 4y² - 3y². And then y terms எல்லாம் பார்க்கலாம். -2y + 5y -2y + 5y + 7y. ஸோ அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் என்னெல்லாம் இருக்குது? -3 + 2 -3 + 2 different signs. So we have to subtract. 3ல 2 போனால் 1. பிக்கஸ்ட் நம்பர் எது? 3. ஸோ இதோட சைன் என்ன? மைனஸ். ஸோ 1 -3y² + 7y - 1 is the answer. Next sum. 4c⁴ + 1 - 7c³ - 3 + 2c⁴ + 5c³. ஸோ இதுவும் இதே மாதிரி ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணால் என்ன வரும்? 4c⁴ + 1 - 7c³ minus into minus plus 3 plus 2c⁴ plus 5c³. Okay, now next இப்போ like terms எல்லாம் simplify பண்ணலாம். 4c⁴ 2c⁴. So power c⁴ c⁴ both like terms இல்லையா? plus sign ரெண்டுமே. So 6c⁴. and then cube -7c³ plus 5c³ -7 plus 5. So sign different sign. 7 minus 5 2. Biggest number is 7. So that is sign minus. So -2
CQ. Clear? And then constant term என்ன இருக்கு? Plus 3 plus 1. So 3 plus 1, 4. This is the answer. Next sum. 10 into bracket within bracket x minus 25. ஸோ இப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ப்ராக்கெட்ஸ் இருந்தால் ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராக்கெட்ஸ் தான் சிம்பிளிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ போர்ட் மேத்ஸ் ரூல் நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராக்கெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிக்கணும், ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணணும், இல்லை ப்ராக்கெட்ஸ் ரிலேட்டட் இருக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மற்றதுக்கு போகணும். ஸோ அப்போ 10 இங்கே 10 மல்டிப்ளை பண்ணலாமா, 10 into x 10x, 10 into minus 20. So 10 into 20 is 200, right? So இது வந்து minus 200y plus 100x. Okay. So இப்போ next like terms என்ன இருக்கு, 10x and 100x. இது plus இதுவும் plusல இருக்கு. So 110x. 110x minus 200y. இதுதான் simplification. Next sum. சேம் ப்ராக்கெட்ஸ் ரிலேட்டட் சம் இதுவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க 2 into வித்தின் ப்ராக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதேமாதிரி -3 into வித்தின் ப்ராக்கெட்ஸ். ஸோ இந்த 2வை இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்க நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும், இந்த -3யை இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்க நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணணும். லெட் சி ஹவு டு டூ. ஜஸ்ட் சி 2 into 3 6, 6m, 2 into 4 8. ஸோ மைனஸ் இருக்கிறதுனால -8n, 2 into 5 10 plus 10. Okay. Now here 3 into 2 6. So minus இருக்கிறதுனால -6m. Okay. 3 into 3 9. இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது. ஸோ ரெண்டு மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 9n. -3 plus 4 -3 into 4 இல்லையா 12. ஸோ -3 வந்து +4ஓட மல்டிப்ளை பண்ணும்போது minus into plus is equal to minus. So -12. Okay, again we simplify this with like terms. 6m minus 6m. So 6m minus 6m என்ன ஆகிடும், 0 ஆகிடும் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 6 apples minus 6 apples என்ன ஆகிடும், 0 ஆகிடும். அது மாதிரி 6m minus 6m நமக்கு 0 ஆகிடும். இப்போ வேறு என்ன ரிமைனிங் டேர்ம்ஸ் என்ன இருக்குது, -8n plus 9n. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் we have to subtract இல்லையா. ஸோ 9 minus 8 is 1 and then biggest நம்பரோட சைனு இங்கே போடணும். ஸோ +1. ஸோ 1n கிடைக்கும் which is equal to n. Now constant term +10 minus 12. So 12 minus 10 is 2. Biggest number -12 இல்லையா, அதோட சைன் தான் அப்போ இங்கே போடணும். ஸோ -2. n minus 2 is the answer. Now the 13th one. If m is equal to 2, n is equal to find 7m plus 3mn. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, mக்கு 2ன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண சொல்கிறாங்க, nக்கு 4ன்னு வேல்யூ போட சொல்கிறாங்க. இந்த எக்ஸ்பிரஷனில் நீங்கள் mக்கும் nக்கும் வேல்யூ போட்டுட்டு என்ன வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எப்படி ஆன்சரை டிரைவ் பண்ணணும். இப்போ 7 into m இருக்கிற இடத்துல 2 போட போகிறோம், ப்ளஸ் 3 into m இருக்கிற இடத்துல 2, n இருக்கிற இடத்துல 4 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். So 7 into 2 14 plus 3 into 2 6, 6 4s are 24 which is equal to 38 is the answer. Now 14th sum. இதே இதில் 13 sum பேஸ் பண்ண மாதிரியே தான் இது, பட் கொஞ்சம் பெரிய சம் இல்லையா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ஏக்கு 3 சொல்லியிருக்காங்க, பிக்கு 2, சிக்கு 4, எக்ஸுக்கு 5. இதுக்கான எல்லா வேரியபிள்ஸுக்கு எல்லாம் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 2 into a3 இல்லையா, பி வந்து 2, ஓகே, ப்ளஸ் 3 into a3, c is 4, ஓகே, ப்ளஸ் 3 into a is equal to 3, x is equal to 5, minus 4 into a is equal to 3, c is equal to 4 and x is equal to 5. So, this substitute பண்ணியாச்சு. Then, is equal to 2 into 3 6, 6 into 2 12, plus 3 into 3 9, 9 into 4 36, plus 3 into 3 9, 9 into 5
45 minus 4 into 3 ஈஸியாக எப்படி பண்ணலாம் பாருங்கள் 5 4s are 20 20 into 3 60 60 into 4 240 clear which is equal to என்ன வரும் ஸோ ப்ளஸ் பண்ண வேண்டியதெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்கலாமா ஸோ 12 36 45 right 11 13 3 balance 1 carry over 1 7 9 so 93 is the answer okay so 93 minus 240 which is equal to 240 will in the 93 minus 1 10 minus 3 7 13 minus 9 4 so 147 is the answer so minus 240 plus 93 இல்லையா ஸோ அதனால் minus 147 is the answer 15th sum பார்க்கலாம் x is equal to 2 y is equal to minus 3 னா minus x y squared ஓட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க ஸோ minus into 2 okay then y க்கு minus 3 whole squared இங்கே பாருங்கள் y க்கு மட்டும்தான் ஸ்கொயர்ட் y மட்டும்தான் ஸ்கொயர்ட் எக்ஸில் வெறும் பவர் 1 தான் ஓகேவா ஸோ யூனோ minus 2 into minus 3 the whole squared என்ன மீனிங் minus 3 multiply 2 times right so minus 3 into minus 3 3 3s are 9 minus into minus plus so minus 2 into 9 which is equal to minus 18 is the answer இதே மாதிரி இதெல்லாம் ப்ராடக்ட் பேஸ் பண்ண சம்ஸ் இல்லையா மல்டிப்ளிகேஷன் இது வரைக்கும் அடிஷன் சப்ராக்ஷன் வச்சு தான் பார்த்தோம் எக்ஸ்பிரஷன்ஸ் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு இப்போ ப்ராடக்ட்ஸ் வச்சு பார்க்க போகிறோம் இப்போ இதுவும் ப்ராடக்ட் பேஸ் பண்ணி ஒரு சம் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க நீங்கள் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும் ப்ராக்கெட்டில் நான் ஆல்ரெடி நம்ம எக்ஸ்போனன்ஸ் லாவில் படிச்சிருக்கோம் பவர் ஆஃப் பவர் லா ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்குள்ளே இப்போ டி டு த பவர் ஆஃப் 6னா பவர் டிக்கு மட்டும்தான் இல்லையா இந்த 6ன்ற பவர் டிக்கு மட்டும்தான் ஆனால் அந்த ஹோல் ப்ராக்கெட் க்யூப்னு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த க்யூபு இந்த 3க்கும் அப்ளை ஆகும் சிக்கு அப்ளை ஆகும் அண்ட் டிக்கும் அப்ளை ஆகும் கிளியர் ஸோ அப்போ பாருங்கள் நமக்கு தெரியும் 3 cube c cube and d to the power of 6 into 3 18 புரியுதா இதை அப்படியே வச்சுக்கலாம் தென் இது அதே மாதிரி ஹோல் டு த பவர் ஆஃப் 4னா சிக்கும் அப்ளை ஆகும் டிக்கும் அப்ளை ஆகும் அப்போது சி டு த பவர் ஆஃப் 4 அண்ட் டி டு த பவர் ஆஃப் 4 ஓகே நான் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 3 cube 3 cube இஸ் 3 into 3 into 3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் 3 3s are 9 9 3s are 27 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 27 ஸோ 27 c cube இங்கே c to the power of 4 so product law of exponents 3 plus 4 7 so c to the power of 7 d 18 plus 4 d to the power of 22 this is the answer so now next இது ஒரு மல்டிப்ளிகேஷன் இதில் நீங்கள் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ்லாம் படிப்பீங்க ஃபார்முலாஸ் a minus b a plus b a squared minus b squared ஸோ இது இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் வரும் இப்போ பேஸ் லெவலில் இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இந்த எக்ஸோட இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் தென் இந்த எக்ஸோட இந்த 4 மல்டிப்ளை பண்ணணும் ஓகே ஃபஸ்ட்டு இது நம்பிக்கலாமா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 4 4x since sin is plus so plus 4x next பாருங்கள் இந்த மைனஸ் 4ஓட எக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அண்ட் தென் மைனஸ் 4ஓட plus 4 multiply பண்ணணும் so minus 4 into x minus 4x minus 4 into minus 4 minus 16 so which is equal to x squared minus 4x plus 4x cancel ஆகிடும் x squared minus 16 அதான் நான் சொன்னேன் a squared minus b squared ஃபார்முலா இல்லையா a squared பிளேஸில் a இடத்துல x இருக்குது b பிளேஸில் 4 இருக்குது ஸோ x squared minus 4 squared x squared minus 16 கிடச்சிருக்கும் ஸோ இதுதான் இப்படி தான் அது கிடைக்கும் ஓகே நெக்ஸ்ட் சம் the same method 3x into 4x 3x into 1 so 3x into 4x இது பாருங்கள் 3x into 4x மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம இதை படிச்சிருக்கோம் இல்லையா ஸோ 3 into 4 12 இல்லையா 3 4s are 12 x into x x squared ஓகே ஸோ 3x into 1 plus 3x okay now
3x into 4x 12x squared, 3x into 1 3x. Okay, now 2 minus 2 into 4x minus 2 into 1 minus 2 into 4x minus 2 into 4 minus 8 minus 8x minus 2 into 1 minus 2. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியுதா பார்க்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர்டில் வேறு எதுவும் டேர்ம் இல்லை, ஒன்லி ஒன் டேர்ம். ஸோ 12x ஸ்கொயர்ட், 3x and 8x சேம் லைக் டேர்ம்ஸ் இல்லையா? ஸோ மைனஸ் 5x ப்ளஸ் 3 மைனஸ் 8 டிஃப்ரெண்ட் சைன்ஸ் டு பி சப்ராக்டட். சப்ராக்ட் பண்ணிவிட்டு பிக்கஸ்ட் நம்பர் ஹையஸ்ட் நம்பரோட சைன் இங்கே போடணும். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் மைனஸ் 8, அதோட சைன் மைனஸ். ஸோ மைனஸ் 5x மைனஸ் 2. திஸ் இஸ் த ஆன்சர். நவ் நெக்ஸ்ட் பார்க்கலாமா? 4x squared y cube to the whole power 2. So, in the whole square is applicable for 4x squared as well as y cube. இது மூணையுமே நீங்கள் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ பாருங்கள், 4 squared x squared into squared x to the power of 4, 2 into 2 இல்லையா? y to the power of 3 into 2 6. So, 4 squared என்ன வரும்? 16. 16 x to the power of 4 y to the power of 6 is the answer. Now 20th sum. இங்கே பவர் மைனஸில் இருக்குது. மைனஸில் பவர் இருந்தால் என்ன சொல்லியிருக்கேன், இது அப்படியே என்ன பண்ணணும், இந்த டேர்மை ரெசிப்ரோக்கில் எழுதணும். இப்போ பாருங்கள், a to the power of minus 1 இருந்ததுன்னா 1 by ஏன்னு எழுதணும் இல்லையா? 1 by ஏன்னு எழுதுனா என்னாகும், 1 by ஏ எழுதும்போது உங்களுக்கு 1 by ஏனா 1 by ஏன்னு எழுதும்போது பவர் வந்து ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ இப்போது மைனஸில் இருந்ததுன்னா பவர் அதை அப்படியே ரெசிப்ரோக்கல், அந்த நம்பர் ரெசிப்ரோக்கல் எழுதும்போது உங்களுக்கு ப்ளஸ் ஆகிடும். இப்போ அதே மாதிரி இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு 1 by 4x y squared whole cube. ஸோ ரெசிப்ரோக்கல் எழுதும்போது அது அப்படியே ப்ளஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ பாருங்கள், 1 by 4 cube x cube y to the power of 2 into 3 6, which is equal to 1 by 4 3 times multiply பண்ணுறோம். 4 into 4 4 16, 16 into 4 64, 64 x cube y 6 is the answer. Till 20th sum மல்டிப்ளிகேஷன் பேஸ் பண்ணி பார்த்தோம், அடிஷன் சப்ராக்ஷன் ஆல்சோ எல்லாம் மிங்கிள் பண்ணி பார்த்தோம் இல்லையா? இப்போ 21st சம்லேருந்து டிவிஷன் பேஸ் பண்ணியிருக்கு. minus 38b divided by 2. ஸோ இங்கே என்ன பண்ணலாம், minus 38/b, இந்த கொஷின் தெரியறதுக்காக நான் இன்னொரு தடவை எழுதுகிறேன், minus 38b/2. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 2 is a factor of 38 இல்லையா? ஸோ அப்போ 2 1s are 2, 38 எவ்வளோ டைம்ஸ் போகும், 19, 19 2s are 38, which is equal to minus 19b is the answer. Clear? And then next sum 22nd, 2x by 3 minus 1 by 3. இதில் டினாமினேட்டர், இது ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்குது. ஸோ டினாமினேட்டர் ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணணும், we have to write it once. அப்படியே எழுதிக்கலாம் இல்லையா? இப்போ மேலே இருக்கிற நம்பர்ஸ் 2x minus 1. ஓகே, ஸோ ஃபர்தர் சிம்ப்ளிஃபை பண்ண முடியாது. இதில் 2x minus 1 by 3 is the answer. 23rd சம் பாருங்க, இதில் இதுவும் ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, பட் வித் டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இல்லையா? டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ்னால் நம்ம எல்சிஎம் எடுக்கணும். இதுக்கு ஈஸியான மெத்தட் என்னென்னா, ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை திஸ், கிராஸ் மல்டிப்ளை திஸ், அண்ட் தென் யூ ஹவ் டு மல்டிப்ளை திஸ். இப்போ பாருங்கள், கிராஸ் மல்டிப்ளை 6 into a, பாருங்கள் 6 into a ப்ளஸ் 4 into a by 4 into 6. ஓகே, ஸோ இப்போ இது என்ன கிடைக்கும், 6a plus 4a. இது எனக்கு என்ன கிடைக்கும், 6 into a 6a plus 4a divided by 6 4s are 24. So 6a plus 4a 10a divided by 24 is the answer. So இதை further simplify பண்ணலாம். எப்படி, 2 common factor for 10 and 24. So further we can simplify this as 5a by 12. This also can be written. இப்படி எழுதலாம், சிம்பிளிஃபை பண்ணி இப்படி எழுதலாம். ஓகே, ஸோ மேக்ஸிமம் சிம்பிளிஃபை பண்ண பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு எழுதுங்க, அப்போ தான் மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஓகே ஃபைன். நான் திஸ், இப்போ இது பாருங்கள், இது ஒரு எக்ஸ்ப்ரெஷனையே டிவைட் பண்ண சொல்கிறாங்க எக்ஸால். இப்போ இந்த மாதிரி இருந்தால் நம்ம எப்படி எழுதுறது பாருங்கள். ஃபஸ்ட்டு 4x squared plus 2x plus 3 divided by x இல்லையா? ஸோ இதோட மீனிங் என்ன வரும் பாருங்கள், 4x squared by x.
இல்லையா, ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் 2x/x ப்ளஸ் 3/x. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம தெரியும் எக்ஸ்போனன்ட் டிவிஷன் தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். எக்ஸோட பவர் 1 டைம் போயிடுச்சுன்னா ஸோ பேலன்ஸ் 1, 2 - 1 1. ஸோ எக்ஸ் இங்கே கேன்சல் ஆகிடும், இங்கே எதுவுமே பண்ண வேண்டாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும், 4x ப்ளஸ் 2 ப்ளஸ் 3/x. இதோட சிம்பிளிஃபிகேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இந்த சம் பாருங்க, minus 4x plus 6 divided by minus 2x. So same method, minus 4x by minus 2x plus 6 by minus 2x. சைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சைன் போடும்போது ஒவ்வொரு தடவையும் அந்த சைன் கரெக்டாக போடும். ஸோ இங்கே பாருங்க, மைனஸ் 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 கேன்சல் ஆகிடும், 2 டைம்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ 2 தான் இங்கே ஆன்சர் இருக்குது. இங்கே அதே மாதிரி 2 3 டைம்ஸ், பட் இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் -3/x. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 2 minus 3/x. இதுதான் ஆன்சர். கிளியர். ஸோ இந்த 25 சம்ஸ் நல்லா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் அல்ஜிப்ரா பேசிக்ஸ்லேருந்து மேக்ஸிமம் என்னெல்லாம் சம்ஸ் கேட்பாங்கன்றது எல்லாத்தையும் ஒரு கிளிம்ஸ் அப்படியே நான் இங்கே கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு சாப்டர்லேயும் ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது பேசிக்ஸ் நீங்கள் தரோவாக இருந்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவல் சம்ஸ் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ ஹாப்பி லேர்னிங். பாய் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், see you.